ஆமாம், வீட்டில் வந்து குமிஞ்சு கூட்டுறதுக்கு கூட நிறைய பிள்ளைகளுக்கு தெரில. கேட்டால் பாத்திரம் வளர்க்குறதுக்கு தெரில, துணி துவைக்கிறதுக்கு தெரில. போகும்போதே எங்கள் அப்பா வாஷிங் மிஷினோட தான் அனுப்புவார். எங்கள் அப்பா ஆமாம், ஒரு வேலை செய்ய பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருந்த மாதிரி ஆபிரகாம் கூட வேலைக்காரங்க 10 பேர் போனது மாதிரி நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அப்படியும் கொடுத்துட கூட அனுப்பிடலான்னு நினைக்கிறேன். இல்லை, குடும்பத்தை நீங்கள் கட்டணும்னா, குடும்பத்தில் உள்ள ஐக்கியம் வேணும்னா, கணவன் மனைவியினுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னா, யார் சமைக்கணும்னா மனைவி சமைக்கணுங்க. மனைவி சமைக்கணுங்க. எந்த குடும்பத்தில் அந்நியம், எந்த குடும்பத்தில் ஐக்கியம் இருக்கு தெரியுமா? மனைவி கையினால சாப்பிட்டு மனைவியினுடைய கையில சாப்பிட்ற சாப்பாடு டேஸ்டா இருக்கு, ரொம்ப நல்லா நீ சமைக்கிற, உன்ன மாதிரி யாருமே சமைச்சது நான் பார்த்ததில்ல, நீ சமைச்சா டேஸ்டா இருக்குது, நீ சமைச்சா ஒரு பிடி சாப்பாடு நான் எக்ஸ்ட்ரா சாப்பிட்றேன், ஏன்னா இவ்வளோ நல்லா சமைக்கிற, எத்தனையோ பேர் சமைச்சிருக்காங்க பட் உன்னுடைய சமையல் நல்லா இருக்கு, இப்படின்ற பேரு எந்த சிஸ்டர் வாங்குறாங்களோ அந்த குடும்பத்தில் அந்யோன்யம் இருக்கும். உங்களுடைய சாப்பாடை வந்து உங்க பிள்ளைங்க ரசிக்கணும். எங்க அம்மா நல்லா சமைப்பாங்க, எங்க அம்மாவுடைய சாப்பாடு நல்லா இருக்கும் அப்படின்னு. அது கஷ்டம், கடினமானது. இந்த பேரை வந்து இப்ப இருக்கிற கல்யாணம் பண்ற பிள்ளைங்க எல்லாம் நிறைய பேர் வந்து இந்த பேரெல்லாம் வாங்குறதே இல்லையே, இந்த பேரெல்லாம் வாங்குறதே இல்லை. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்டே கிடையாது. என்ன சமைச்சு உனக்கு கொட்டுறதுக்கா என்ன அம்மா அனுப்பி விட்டா, உனக்கு என்ன சமையல்காரனா நான், அதெல்லாம் தெரியல, நீ ஆர்டர் பண்ணு, ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணு, அவ்வளோதான். ஸ்விக்கி சொமட்டா இருக்கு, அவ்வளோதான். வந்தா வீட்டில் வீதி இறங்கிற போது நீ எதுக்கு போய் ஏன் சாப்பாடை சாப்பிட்டு கஷ்டப்படுற, நல்ல சாப்பாடை நீ சாப்பிடு. அப்படி எல்லாம் பார்த்தா பயங்கரமான ஒரு இது என்ன ஆகுது அப்படின்னா, நாள்பட நம்முடைய குடும்ப உறவிலிருந்து நம்மளை ரொம்ப வெளியே கொண்டு வருது, எல்லாரையும் தனிப்பட்ட விதத்தில் செயல்பட வைக்குது. அதனாலதான் குடும்பத்தில் ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம் எதுவுமே இல்லாம ஆளாளுக்கு ஒரு மூலையில போய் உட்கார்ந்து ஆளாளுக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து குடும்பத்தில் ஒரு பிடிப்பே இல்லாம கடைசி நாளில் எல்லாருமே கஷ்டப்படுறது இதனாலதான். ஆனா ஆண்டவர் வந்து ரொம்ப அழகான ஒரு குடும்ப வாழ்க்கையை நமக்கு சிறப்பாய் கர்த்தர் தயவாய் கர்த்தர் தருவாராக. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா.